வணக்கம் நண்பர்களே. இன்றைய கேஸ் விசாரணை முடிஞ்சு அதற்கான தகவலும் வெளியாகியிருக்கு. இன்றைக்கி பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பதிலுரையில் விசாரணை அப்படிங்கிறத கொடுத்து 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. 4ஆம் தேதியில் இந்த விசாரணை சம்மந்தமாக என்ன அப்படிங்கிற முழு தகவல் நமக்கு அன்றைக்கி தெரிய வரும். இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த வழக்கில் ஒரு சின்ன முன்னேற்றமாக விசாரணைக்காக சொல்லியிருக்காங்க. இதில் சில பேர் கேட்கலாம், ஆரம்பத்துலேருந்து விசாரணை பண்ணிட்டு தானே இருக்காங்க, இதில் திடீர்னு இன்னமும் விசாரணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். இது என்ன மாதிரியான விசாரணை அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு நம்ம அந்த பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே. இப்போதைக்கு இதில் முடிஞ்சு விசாரணை அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்கொயரி, அந்த என்கொயரி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு தகவலை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.